வணக்கம். இறையர்களும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு 12 பாவங்களில் கேது பகவான் என்றால் எத்தகைய பலன்களை கொடுக்கின்றார் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். கேது பகவான் நைசர்கிய பலத்தில் ரொம்ப வலிமையான கிரகமாக சொல்லப்படுவது கேது பகவான் தான். இவர் தாய் வழி முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார். அடுத்ததாக மோட்சத்துக்கு காரக கிரகமாகவும் ஞான காரகராகவும் இவர் வந்திருக்கிறார். பின்னல்கள் என்று சொல்லக்கூடிய ஆடைகள், நூல்கள், வலை பின்னுறது, இப்படி பின்னுதல் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வருகின்ற அத்தனை விஷயங்களையும் கேது பகவானுடையது. மற்றும் ஜோதிடம். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது வழக்கறிஞர், வக்கீல் மற்றும் அதுலேயே உயர் பதவி அப்படின்னாக்கா நீதிபதி. அடுத்ததாக இணைத்து வைப்பது அப்படிங்கிறது இவர்கிட்ட தான் இருக்குது. அது என்னங்க இணைத்து வைத்து அப்படின்னாக்கா, தையல் கலைஞர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு பொருள் துணி அப்படியே இருக்கும், அதை வெட்டி நமக்கு பயன்படும் மாதிரி நமக்கு உபயோகப்படுத்தும் அளவுக்கு அதை இணைத்து தருவாங்க. அப்போது கேது பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, நமக்கு பயன்படாத விஷயங்களை அகற்றிவிட்டு நாம் உபயோகப்படுத்தும் போது அது நமக்கு பயனுள்ள வகையில் எப்படி இருந்தால் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தருவது கேது பகவான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆக கேது பகவான் அப்படிங்கிறவர் ஒன்றிலிருந்து நமக்கு விடுதலை தரும் ஒரு முக்கிய கிரகமாக திகழ்கின்றார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு வலி வேதனையிலிருந்து விடுதலை தருவது, ஒரு தண்டனையிலிருந்து விடுதலை தருவது, அடுத்ததாக இந்த மனித பிறவியிலிருந்து விடுதலை தருவது. விடுதலை பெறுகின்ற பொழுது அதை தான் நம்ம மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆக இத்தகைய அற்புதமான ஒரு கிரகம், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட். இது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இந்த 12 பாவங்களில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு 12 பாவங்களில் இவர் இருக்கின்ற பொழுது எது போன்ற நிலைப்பாட்டை, எது போன்ற பலன்களை நமக்கு தராரு அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நம்ம சொல்லிட்டோம், இவர் நைசர்கிய பலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட்டு, இவர் தான் அதிக பலம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோடு சேரும் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் பலன்களை முழுமையாக இவங்க தான் கையில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இவர்களை பொறுத்தவரையிலும் சுப கிரகங்களோடு சேர்வது சிறப்பு. இவர் ஒரு பாவக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது இவரை பொறுத்தவரையிலும் மேலும் ஒரு பாவரோடு சேராமல் இருப்பதும் சிறப்பு. இந்த 2 விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உள்வாங்கி இதை புரிந்து மனதில் நிறுத்தி வச்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்ததாக இவர் நேர்கதியில் பயணிக்கும் கிரகம் அல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இயற்கையாகவே இவர் ஒரு வக்ர கிரகம். அதனால் இவரோடு இன்னொரு வக்ர கிரகம் சேரலாம், அது பெரிய அளவில் பாதிப்பை தராது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இருவரின் பயணமும் ஒன்றின் பின் ஒன்றாக இருக்கும். இருவரும் ஒருவருக்கொருவர் நேரெதிராக மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ வக்ர கிரகங்கள் இவரோட சேரலாம். அது எப்படி? இவரே ஒரு வக்ர கிரகம், அது எப்படி இன்னொரு வக்ர கிரகம்னாக்க ராகு தான் வக்ர கிரகம். அவர் 7ஆம் இடத்துல இவருக்கு எதிர்பாதத்தில் இருப்பார். ஆனால் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், இந்த ஐவருக்குமே வக்ரகதி அடையும் தன்மை உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஐவரில் யாரானோ ஒருவர் வக்ரம் பெற்றிருந்து இவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்போது இருவரும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருத்தரை ஒருத்தர் பாதிப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் பாவர்கள். இப்போது உதாரணமாக செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார், வக்ரம் ஆகலை, இவரோட சேரும்போது மேலும் பாவத்தன்மையை கூட்டிக் கொள்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சனீஸ்வர பகவான் இவரோட சேருகின்ற பொழுது சிறப்பு இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் பாவரோடு இவர் சேராமல் இருப்பது சிறப்பு. வக்ர கிரகங்களோட இவங்க சேரலாம், அது பாதிப்பை தராது. சுப கிரகங்களோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு ராசி கட்டத்தில்
ஒரு கிரகம் ஆட்சி ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக ஒரு சிம்ம ராசியை கையில் எடுத்துக்குவோம். சிம்ம வீட்டில் ஒரு ஜாதகத்தில் ஒரு 3 பிளானட் இருக்கிறதா வச்சுக்குவோம். உதாரணமாக அங்கே வந்து சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கிரகம் அதில் ஆட்சியாக இருக்கிறது. ஒரு கிரகம் சுப கிரகம்னு எடுத்துக்கலாம், இன்னொரு கிரகம் கேதுன்னு எடுத்துங்க. இப்போது இந்த 3 கிரகத்தில் எது வலிமையான கிரகம், எது நல்லதை செய்யும் அப்படின்ற ஒரு குழப்ப நிலை வருகின்ற பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறத முதல்ல வந்து கேதுன்னு எடுத்துக்கங்க. இந்த இருவரின் இவங்க கொடுக்க போகிற பலன்களை, அது நல்லதோ கெட்டதோ, அதை வாங்கி கொடுக்க போகிறது கேது தான் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் நாயகர்களாகவே அவங்க வந்து செயல்படுவாங்க. அவங்களோட இருக்கும் கிரகத்தின் அத்தனை பவரையும் இவங்க எடுத்துருவாங்க, உறிஞ்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு சுபர்கள் இருப்பது சிறப்பு அப்படின்றத வச்சிங்க. எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரகத்தின் பலாபலன்களை இவங்க முழுமையாக எடுத்துக்கொண்டு இவங்க மூலிமா அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? ரைட். இப்போது கேதுவை பொறுத்தவரையிலும் ஒரு அற்புதமான பிளானட்டு, நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் ஒரு பிளானட்டு அப்படின்றத புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்றத நம்ம நம்புகிறோம். இப்போது ஒவ்வொரு பாவத்துலேயும் அவங்க நிற்கின்ற பொழுது எத்தகைய பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல லக்ன பாவத்தில் நிற்கின்ற பொழுது, எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் நிற்கின்ற பொழுது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த லக்னம் அப்படிங்கிறது பாவரின் வீடா, பகை வீடா அப்படிங்கிறத மட்டும் ஒரு பார்வை பார்த்து விடுவது சிறப்புங்க. உதாரணமாக இப்போது சந்திரனுடைய வீடாக இருக்குது அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுடைய வீடாக இருக்கின்ற பொழுது அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, அதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம பலன் சொல்லுகின்ற பொழுது அது கூடுதலாக ஒரு துல்லியமாக ஒரு பலனில் வந்து ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உற்று நோக்கி பலன்களை சேகரிக்கின்ற பொழுது அந்த பலனில் வந்து பலன்கள் பொய்க்காது, தப்பாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? லக்னத்தில் இப்போது கேது பகவான் அப்படிங்கிறவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுப்பார்? சிந்தனை அப்படிங்கிற இடத்துல கேது அப்படிங்கிற ஒரு ஞானக்காரகர், அடுத்ததாக மோட்சக்காரகர், அடுத்ததாக ஆன்மீகத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான கிரகம் அப்படிங்கிறது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பற்றற்ற ஒரு நிலையை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத யாரும் பெருசாக நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தலை. அதாவது நல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு மாயம் அப்படின்ற விஷயத்தில் தான் நம்ம வந்து மாட்டிகிட்ருக்கோம். அதாவது ஒரு பந்தம், பாசம் அப்படிங்கிறது ஒரு மாயம்தான். அதில் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம எதுக்காக பிறக்கிறோம், நம்மளுடைய பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதையே நம்ம வந்து முழுமையாக உணராமல் அது கூடயே ட்ராவல் பண்ணி நாம் அடுத்த நிலையை எட்டுவதற்கு மறந்துடுறோம். இருக்கிற யதார்த்தம் இதுதான். அடுத்த நிலைனா என்ன நிலை? பிறவா நிலை. பிறவா நிலைனா என்ன? மோட்சம். ஆக இந்த நிலையை ஏற்றத்துக்கு இவர் மட்டும்தான் உதவி செய்கிறார். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம இழந்து தான் இன்னொரு விஷயத்தை நம்ம பெறணும். ஒன்றிலிருந்து நம்ம வெளியில் வரணும். அப்போது எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத தான் இவர் வந்து சுட்டி காட்டிக்கிட்டே வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இவருடைய புரிதல், இவருடைய நோக்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து பிடிபடும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராக என்னுடைய பரிந்துரை. சரிங்களா? ஸோ சிந்தனை அப்படின்ற இடத்துல இவர் இருக்கின்ற பொழுது இந்த பற்றற்ற நிலையில் கொஞ்சம் நிலைப்பாடுகளை கொஞ்சம் உணர வைக்கவே செய்யும். எதில் இருந்து பற்றற்ற நிலை அப்படின்னாக்கா, உயிர்காரகத்துவங்கள் மீது பெரிய அளவில் வந்து பற்று இருக்காது இவங்களுக்கு. இவங்களை பொறுத்தவரையிலும் அந்த சிந்தனையில் கேது பகவான் இருக்கிறதுனால நம்ம நல்ல விஷயங்களை செய்து இந்த பிறவியிலிருந்து அடுத்த நிலையை நாம் எட்டணும், மோட்சம் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த சிந்தனை அப்படிங்கிறதுல அந்த கேது இருக்கிறதுனால அந்த சிந்தனை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்னதான் இவங்களுக்கு வந்து நம்ம புத்திமதிகள் கூறினாலும், அறிவுரைகள் கூறினாலும், இப்படி நடங்க, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சொன்னாலும் எல்லாத்தையும் உள்வாங்கிக்குவாங்க. அதை வந்து தப்பு ரைட்டுன்னு ஆர்கியூமெண்ட்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டு உள்வாங்கிக்குவாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த சிந்தனை கடைசி நேரத்தில் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க வந்து செயல்படுத்துவாங்களே தவிர, மற்றவங்க சொன்னதை இவங்க கையில் எடுத்து செயல்படுத்த மாட்டவங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த டிசிஷனை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தெய்வீகத்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். இது சரி, இது தப்புன்றத ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் அவங்க வந்து முழுமையாக நம்புவாங்க. மற்றவர்கள் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரையிலும் அதீதமா வந்து உயிர்காரகத்துவங்களுக்கு அதீத முக்கியத்துவம் குடுக்காது அப்படின்றது மட்டும் சுருக்கமா மனசுல வச்சுக்கங்க. ஆனா, வெறுக்காது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இவங்க செய்ய வேண்டிய கடமைகள கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தைகள் பெற்றுக்குவாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காலங்கள வந்து குறைச்சுக்குவாங்க. கடைசி வரலும் இவங்களுக்கே செஞ்சுட்டு இருக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு இவங்க கிட்ட இருக்காது. என்னுடைய கடமை, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியத செஞ்சுட்டேன். எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பு, வெறுப்புகள் இருக்குது. நான் அத நிறைவேத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஆன்மீகம், அடுத்ததா வந்து இந்த ஒரு 4 நல்ல காரியங்களை செய்து, ஒரு புண்ணியத்தை சேர்த்து, அடுத்து இந்த பிறவியே இல்ல நிலைக்கு என்ன வழிகள் உண்டோ, அதையெல்லாம் இவங்க கையில எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில உள்ள நிலைப்பாடு. அடுத்ததா 2ஆம் இடம். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் அப்படின்னும் பொழுது, 2ல் கேது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பாவக்கோள். அது குடும்பஸ்தானத்தில இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பல்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அது வந்து நாகதோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துரும். இ அந்த தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகம் கேதுவா அப்படின்னாக்கா இல்ல. நல்லா பார்த்துக்கினீங்க அப்படின்னாக்கா, லக்னத்தில இருக்கும்போது அது வந்து அந்த ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாலும், நம்ம எடுத்த உடனே அத சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக அத வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டு வச்சிருந்தோம். இருப்பினும் வந்து லக்னத்தில் கேது இருக்கின்ற பொழுதும், 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும் வந்து கொஞ்சம் நாகதோஷன்ற ஒரு அமைப்பை எட்டும். அது எதுக்கு சிறப்பில்ல அப்படின்னாக்கா, குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் சிறப்பில்ல. அந்த தோஷத்த கேது தான் ஏற்படுத்துறாரா அப்படின்னாக்கா, நிச்சயமா இல்ல. லக்னத்தில இருக்கின்ற பொழுது 7ஆம் இடத்துல ராகு இருந்துருவாரு. அப்போ ராகு தான் அந்த தோஷத்த ஏற்படுத்துறாரு. 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். அப்போ கேது தோஷத்த ஏற்படுத்தல. ராகு தான் தோஷத்தை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கின்ற பொழுது, இது வந்து குடும்ப தோஷம் அப்படிங்கிற அமைப்புன, இந்த ராகுவால் அது வந்து கொஞ்சம் அந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பலவீனப்படுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது, கொஞ்சம் எட்டி எட்ட இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கிற மாரி தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன். இவங்கள பொறுத்தவரையிலும் பேசுவதில் அந்த பேச்சு அப்படின்னும்பொழுது, அதில வந்து சிறந்த ஒரு ஞானத்தோட பேசக்கூடிய அமைப்பினரா இருப்பாங்க. இவங்கள்ல பலர் வந்து ஜோதிடர்களா இருக்கிறதுல பார்க்கலாம். ஜோதிடர்கள்ல பெரும்பான்மையானவர்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், ஒரு சுபகிரகமும் இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா பார்க்கலாம். அல்லது கேதுவோடு ஒரு சுபகிரகம் தொடர்பில் இருப்பத பார்க்கலாம். இப்போ 2ஆம் இடத்துல கேது வந்து கூடவே இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அவருக்கு திரிகோணத்தில குரு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கங்க. உதாரணமா ஒரு மேஷ லக்னம் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அவருக்கு திரிகோணம் அப்படின்னும்போது, புதன வந்து நம்ம வந்து கன்னியில வைக்கலாம். அங்கருந்து 2ஆம் இடத்த பார்க்கின்ற பொழுது, அது வந்து சிறந்த ஒரு நற்பலன குடுக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. குருவுக்கு அந்த 2ஆம் இடம் கொஞ்சம் சுபத்தன்மை ஆகுது. அப்போ இவங்கலாம் வந்து ஆசிரியரு, பொருளாதாரம் சார்ந்த பணிகள் செய்வது, பேச்சு சார்ந்த பணிகள் செய்வது அப்படின்றதெல்லாம் இது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருப்பினும் இவங்கள பொறுத்தவரையிலும் ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க. பேச்சு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது. பேச்ச கேட்டுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எதிர்ப்பாலினம் எவ்வளவு பேசினாலும் இவங்க வந்து கேட்டுக்குவாங்க. ஆனா, இவங்கள பேச சொன்னோம் அப்படின்னாக்கா, அந்த பேச்சில் கொஞ்சம் சுருக்கத்தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும். வளவளன்னு பேச மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உதாரணமா என்னை போன்று. சரிங்களா? இப்போ அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போயிடுவோம். 3ஆம் இடத்தில் கேது அப்படின்னும்போது, இது திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மை. ஏன்னா, முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பாவக்கோள் இருக்கிறது சிறப்பில்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது, அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, ஜாதகரின் அனுபோக தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி குடுத்துரும். ஆக, நீங்க ஒரு ஜாதகத்த கையில் எடுக்கின்ற பொழுது, பலாபலன்களை தீர்மானிக்கின்ற பொழுது, தோஷம் யாரால வருதுன்னு பாருங்க. அது நின்ற கிரகத்தால வருதா? அல்லது அந்த நின்ற கிரகத்துக்கு ஆப்போசிட்ல வேறு ஏதேனும் நிலைப்பாடுகள் இருக்குதா? அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இங்க 3ஆம் இடத்துல கேது இருந்தாலும், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத கையில எடுத்தோம்னாலும், தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்தோம் அப்படின்னாலும், பாக்கியம் அப்படிங்கிறது இங்க வந்து பலவீனப்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை நண்பர்களே. சரிங்களா? ஸோ, அதனால வந்து சரியான காலத்தில, சரியான நேரத்தில இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த முயற்சி அப்படிங்கிறதும், மன தைரியம் அப்படிங்கிறதும், தெய்வ அனுகூலம் இல்லாததுனால இவங்களால வந்து கொஞ்சம் சிறப்பா செயல்பட முடியாத ஒரு தன்மைய குடுக்குது அப்படிங்கிறது தான் இதில உள்ள ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். வண்டி, வாகனத்த சொல்லக்கூடிய ஒரு இடம். இவங்களுக்கு வந்து பெருசா வந்து சொத்து மேல பெரிய ஒரு ஈடுபாடு இருக்காது.
வண்டி மேலே இப்படி தான் வாங்கணும், அப்படி தான் வாங்கணும், ஒரு ஆடம்பரமான ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு எப்பயுமே வராது. சொத்துக்கள் மேலும் இவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனா, சொத்துக்கள் இருக்குமா அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு நிச்சயமா வந்து இவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கும். என்ன மாரியான ஒரு தன்மையில இருக்குன்னாக்கா, ஒரு சந்துல இருக்கும் ஒரு வீடு. அ வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கும், குறுகலா இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாட தவிர, அவங்களுக்கு அதன் மீது அந்த ப்ராப்பர்ட்டீஸ் மேல ஒரு பெரிய அளவுல வந்து ஈடுபாடு இருக்காது. கல்வியிலயும் வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி படிக்கிற மாரியான ஒரு நிலைப்பாடுகள தரும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. இருப்பினும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, தாயார் வந்து ஒரு நல்ல ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு பற்றுடையவர்களாகவும், ஆன்மீகத்தில வந்து சிறந்து விளங்குபவர்களாகவும் தாயார் இருப்பாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாட்டை இது வந்து அறிவிக்கும். சரிங்களா? 5ஆம் இடத்தில் கேது. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லதா அப்படின்னாக்கா, சித்தர்கள் வழிபாட்டுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு ரொம்ப நன்மையை செய்கிறார் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. விநாயக பெருமான் வழிபாடு. விநாயக பெருமான ரொம்ப விரும்பி வழிபடும் அன்பர்களின் ஜாதகத்தில நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 5ஆம் இடத்தோட இல்ல 5ஆம் அதிபதியோட ஏதோ ஒரு விதத்தில இந்த கேதுவின் தொடர்பு இருக்கும். அல்லது குருவின் தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இந்த 2ல எது வந்தாலும் அது வந்து இப்போ நம்ம மேற்சொன்ன இந்த 2 அமைப்புக்கும் சிறந்த அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்தில் இருக்கின்றபோது ஆழ்மனம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்த பற்றிய ஒரு சிந்தனையில நல்ல ஒரு ஈடுபாட்ட குடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது, அதன் மீது கொஞ்சம் சங்கடம் இருக்கும். அல்லது அத அனுபவிக்க முடியாமல் இருக்கும். அல்லது விட்டுக் குடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தானே தவிர, பாட்டன் அப்படின்ற ஒரு பூர்வீக சொத்துக்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடுங்க. அந்த சொத்துக்கள் கொஞ்சம் சிக்கல் அப்படின்னாக்கா கொஞ்சம் கேஸ் இருக்கலாம். கேஸ் இருக்குதுன்னு சொல்றவங்க, அதில கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு சொல்றவங்க, இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்தோட தொடர்புடைய கேது பகவான் இருப்பது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ, அதுலேருந்து நம்மள வந்து வெளியில வர சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா போதும். இது வேண்டாம், இது இது இருந்ததுன்னா உன்னால அடுத்த நிலையை எட்ட முடியாது அப்படிங்கிறத அது வந்து சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா 6ஆம் இடத்தில் கேது அப்படின்னும்பொழுது, இது ரொம்ப சூப்பர் அப்படின்றது தான் தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து. 6ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற பொழுது, இவரோட வந்து இவருடைய பகை கிரகங்கள் நிச்சயமா சேரக்கூடாது. இவரு தனித்து இருப்பது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை இவருடைய பகை கிரகங்கள் இப்போ சனீஸ்வர பகவானோ, செவ்வாய் பகவானோ சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களும் வக்ரம் பெற்றிருந்தாங்கன்னா, பெரிய பாதிப்ப குடுக்கத்தில்ல அப்படின்றத பார்த்துக்கோங்க. வக்ரம் பெறாமல் செவ்வாயோ, சனீஸ்வர பகவானோ, சூரியனோ கேதுவோடு சேருகின்ற பொழுது, அது கொஞ்சம் சங்கடம் தரும் அமைப்பு தான். சரிங்களா? தனித்து இருக்கிற கேதுவ பொறுத்தவரையிலும் உபஜயஸ்தானம் என்ற அமைப்பில் கேது இருக்கின்ற பொழுது, இவங்க வந்து எதிரிகளை இவங்க வந்து சூப்பரா வந்து வென்று, வேலை விஷயத்தில ஒரு நல்ல ஒரு உயர்நிலையை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். எனது தனிப்பட்ட ஒரு கருத்து. சரிங்களா? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருதுன்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரைட். இது 6ஆம் இடத்து கேதுவ பொறுத்தவரையிலும் தனித்து இருப்பது சிறப்பு. சுபர்களின் தொடர்பை பெற்று இருப்பது சிறப்பு. மேலும் பாவர்களோடு இல்லாமல் இருப்பது சிறப்பு. இன்கேஸ் எதனா ஒரு கிரகம் கூட இருக்குதுனாக்கா, அது வக்ரம் பெற்ற கிரகமா இருந்ததுன்னா, பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லிக்கிறோம். சரிங்களா? 7ஆம் இடத்தில் கேது அப்படின்னும்பொழுது 7ல கேது இருக்கும்போது லக்னத்தில ராகு இருந்துருவாருங்க. ஸோ, இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன பலன் தான். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, மன வாழ்க்கைக்கு மட்டும் இது வந்து கொஞ்சம் சங்கடத்த குடுக்கும் அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நட்பு வட்டங்கள கொஞ்சம் சுருக்கத்த குடுத்துரும். கூட்டு தொழிலுக்கு இது வந்து ஆகாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 8ஆம் இடத்தில் கேது. ஆயுள் ஸ்தானத்தில ஒரு கொஞ்சி வயசு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேது அப்படிங்கிற கிரகம் இருக்குது. இது வந்து ஆயுள் சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்குலாம் வந்து சங்கடத்த குடுக்குது. ஒரு சிலருக்கு என்ன செய்யுது அப்படின்னாக்கா, ஒரு பெரிய மருத்துவ செலவ குடுத்து, அதுக்கப்புறம் வந்து இவங்கள வந்து ரிலீஃப் பண்ணி விடுது. அல்லது ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, விபத்துக்கள் விபத்து ஏற்பட்டு ஒரு மருத்துவ செலவு குடுக்குது. ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் ஒரு கண்டம் தப்பிக்க வைத்து, அதுக்கப்புறம் வந்து இவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக்கி விடுது அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ 8ஆம் இடத்துல கேது இருப்பது அப்படிங்கிறது, இதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மை தான். இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னாக்கா, பெண்களின் ஜாதகமா இருந்தது அப்படின்னாக்கா, இன்னும் கூடுதலா வந்து அவங்கள வந்து சங்கடப்படுத்தும் அமைப்பு இது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு வரது எல்லாமே வந்து, ஒரு ஜோதிடம் பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா, நிச்சயமா வந்து ஒரு 90% இதெல்லாம் வந்து பொருந்தி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல பார்த்துக்கோங்க. அடுத்ததா பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னும்பொழுது, தந்தை ஸ்தானத்தில கேது அப்படின்னும்போது, தந்தை ஆன்மீகத்தில அதீத ஈடுபாடு உடையவராக இருப்பார்.
அதே மாதிரி வந்து இயக்கங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கேது அப்படிங்கிறது வந்து இயக்கத்தை சொல்லக்கூடிய கிரகம். அது வந்து தந்தையின் சிந்தனையில் இருக்கின்ற பொழுது அந்த எதனா ஒரு கட்சியில் சேர்ந்து எதனா ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தை பெற முடியுமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அது வந்து எட்டும் அப்படின்றத பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் ஒரு குடும்பத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் தந்தை அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஆசை அபிலாஷைகள் தனக்கென்று இருக்கும் ஒரு தனி எண்ணங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு வந்து கோயில் குளங்களை போயிட்டு வரணும், அந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த தெய்வத்தை பார்க்கணும், ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஆசை அபிலாஷைகள் இருக்கும். அதற்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது வந்து குடும்பத்தின் வரவு செலவுகளுக்கு இவங்க வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம். சரிங்களா? ஆன்மீகம் அப்படின்ற வழியில் அவங்க வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதன் மூலமாக அவங்க வந்து தன்னுடைய பிறவிக்கு மோட்சத்தை ஏற்படுத்துவதற்கான வழிகளை அவங்க தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானம் அப்படின்னும்போது இவர் தான் வந்து ஜீவனத்தையே கொடுக்குறாரு. அப்போது இவருடைய காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களில் தான் அவங்களுக்கு வந்து ஜீவனம் அமையும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தம். அப்போ இவருடைய காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க. அடுத்ததாக ஆசிரியர், ஜோதிடர், வக்கீல், ஜட்ஜி, மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த நூல்லாம் தயாரிக்கிறாங்க பாருங்கள், அந்த மில்லு வைக்கிறது அல்லது ஆடைகள் பின்னுவது, டெக்ஸ்டைல்ஸு, இந்த பாய் பின்னுறது, கூடை பின்னுறது, வலை பின்னுறது, மீன் வலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை பின்னுறது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இயக்கங்கள், கட்சி இயக்கங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இயக்கங்களுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் இவருடைய காரகத்துவ தொழில்களாக வரும். இந்த தொழில்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஜீவனம் அமையும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து அவங்க வேறு எதனா தொட்டாங்க அப்படின்னாக்கா பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. 11ஆம் இடத்தில் கேது பகவான் அப்படின்னும்பொழுது லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னும்போது அது வந்து லக்னத்தையும் 9ஆம் இடத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இதை நீங்கள் பார்வைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. அதனால் இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு இவங்களுடைய ஆசை அபிலாஷைகளை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தொடுறதுக்கு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலும் எளிதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆசைகளை வந்து நிறைவேற்ற கூடாது. ஒரு பெயரை சம்பாதிக்கணும், ஒரு புகழை சம்பாதிக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சங்கடம். அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதன்னு முதல்ல சொல்லுது. மற்றவங்க எதனா ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நீ வந்து வழிகாட்டு, நல்வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நீ பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்காத, நீ பெரிய ஆசைகளை வச்சுக்காத, பெரிய வந்து அதாவது வந்து புகழுக்கு அடிமையாகாத அப்படிங்கிறது இது வந்து சுருக்கமாக சொல்லுது. உன்னுடைய சிந்தனையில் ஆன்மீகத்தை வளர்த்துக்கோ. உன்னுடைய சிந்தனையில் நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்தோட இந்த பிறவியை முடிப்பதற்கான வழிகளை தேடு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் இடத்துல இருக்கிற கேது சொல்லுவோம். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னாக்கா பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக லொங்குன்னு ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்போம். ஆனால் எதுவுமே கிடைக்காதுன்றது தான் யதார்த்தம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 12ஆம் இடத்தில் கேது. 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டு வருகிறது. என்ன காரணம் அப்படின்னாக்கா மோட்சத்துக்கான காரக கிரகம் மோட்ச ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து எளிதாகுது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலைப்பாடு. அப்போது அந்த விஷயத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் விடுவதும் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ 12ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற பொழுது இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் தூக்கம் குறைவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தாயார் அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். சரிங்களா? ஸோ 12ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதாவது வந்து இந்த பிறவியிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு அதற்கு நாம் என்னெல்லாம் முயற்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 4 நல்ல விஷயங்களை செய்யணும். 4 பேருக்கு தன்னலமற்று உதவுகின்ற நிலைப்பாட்டை கொண்டு வாங்க. அதாவது உதவுறது அப்படின்னும்பொழுது காசு பணம் கொடுத்து தான் உதவணுன்றது இல்லைங்க.
நம்மளுடைய உடல் உழைப்பை கொடுத்து உதவலாம். அல்லது நாம் இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டலாம். அதாவது, "சார் நீங்க செய்யறது தப்பு. இத செய்யாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையின் மூலம் அவங்கள வந்து நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே வந்து 12ஆம் பாவத்தில இருக்கின்ற பொழுது, ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம்னா என்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போது இது சொல்லப்பட்டது அனைத்துமே வந்து தனித்த கேதுவுக்கான பலன்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. 2வது, உங்கள் ஜாதகத்தில் இதை கம்பேர் பண்ணும்பொழுது அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜாதகத்தில் கம்பேர் பண்ணும்போது, அந்த ஜாதகத்தில் கேதுவின் நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிடுங்க நண்பர்களே. சரிங்களா? இருப்பினும் இதுதான் வந்து ஒரு பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அல்லது உங்களுடைய ஜாதகத்தை கூட நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.